இப்போ 10th 10வது லெசனில் 10.4 பார்க்க போகிறோம். சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது. அதாவது எந்த விதமான பழைய விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, சாதிகளும் இருக்கக்கூடாது, பிறப்பின் அடிப்படையிலான ஒரு பாகுபாடற்ற சமூகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுயமரியாதை இயக்கம் ஆதரிச்சிருக்கு. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை என்றும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. பகுத்தறிவு சுயமரியாதை இது ரெண்டு கண்ணா இருக்கணும். ஸோ மனிதர்களுடைய பிறப்புரிமை இது ரெண்டும் தான், பகுத்தறிவும் சுயமரியாதையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை என்னும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையை காரணம் என அறிவித்த இவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது. ஸோ இது பெண்களுடைய எழுத்தறிவின்மைக்கு பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மை தான் காரணமாக இருக்குது. ஸோ எழுத்தறிவின்மையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், கட்டாய தொடக்கல்வியை அனைவருக்குமே வழங்கணும் அப்படிங்கிற பணிகளை மேற்கொண்டது. வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை கோரியது. மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. ஸோ இந்த இயக்கம் பெண் விடுதலைக்காண்டி போராடி இருக்கு. மூட நம்பிக்கைகளை நீக்கணும், பகுத்தறிவை வலியுறுத்தணும், சீர்திருத்த திருமணங்களை ஆதரிக்கணும், சுயமரியாதை திருமணங்களை ஆதரிக்கணும். ஸோ சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காகவும் போராடியது. இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. ஸோ சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களுடைய நலன்களுக்காண்டி மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்களுடைய நலன்களுக்காகவும் இது போராடி இருக்கு. இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளாக இருக்கிற சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே இது முக்கியமாக எடுத்துரைத்திருக்கு. சமத்துவம், சகோதரத்துவம் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. பெரியார் ஈவே ராமசாமி 1879 1973 வரை கிட்டத்தட்ட 100 வருஷம் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தவரும் வணிகருமான வேங்கடப்பர் சின்னத்தாய் அம்மாள் ஆகியோரின் மகனாக இருக்கார். ஓரளவு முறையான கல்வியினை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஸோ முக்கியமான அறிஞர்கள்ட்ட போய் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுறதா இவருடைய வழக்கம். இளைஞராக இருந்தபோது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். ஸோ வாரணாசி, காசி அந்த இடத்துக்குலாம் போயிட்டு இருந்திருக்காரு. வைதீக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. ஸோ அங்கெல்லாம் போய் இந்து சமயம் எப்படி இருக்குன்னு பார்க்காமச்சில அந்த வைதீக இந்து சமயத்தோட ஒரு நேரடி அனுபவம் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு இந்து சமயத்து மேலே இருந்த நம்பிக்கையை அது இழக்க வச்சிருச்சு. வீடு திரும்பி அவர் சில காலம் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். ஸோ வீடு திரும்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் குடும்ப தொழிலாக இருக்கிற வணிகத்தை கவனிச்சுட்டு வர்றாரு. அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக்கின. ஸோ அவருடைய சுயநலமற்ற பொது சேவை ப்ளஸ் தொலைநோக்கு பார்வை அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக மாற்றிருக்கு. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி 1918 1919 உட்பட பல பதவிகளை அவர் வகித்தார். ஈரோட்டோட நகரசபை தலைவர் இந்த மாதிரி நிறைய பதவிகளை அவர் வகித்திருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோவில் நுழைவு தீர்மானம்னு ஒன்று முன்மொழிஞ்சிருக்காரு. சாதி தர்மம் என்ற பேரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் மக்கள் எதிர்த்தனர். எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும்பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ ஜார்ஜ் ஜோசப்பும் இந்த இதில் முக்கியமானவங்களாக இருக்காங்க. மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க. ஸோ உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. பெரியாரும் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்றதிலிருந்து அதுக்கப்புறமா சிறையில் அடைக்கப்படுறாரு. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இதே சமயத்தில் சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் இது செயல்பட்ட குருகுலமாக இருக்குது. ஸோ வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் இது நடத்தப்பட்டது. இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். தந்தை பெரியார் நினைவகம், வைக்கம், கேரளா. பேரளார் 1925
சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். அதனால 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கினோன்னா குடியரசுன்னு ஒரு பேப்பர். ஸோ மற்ற நாடு குடியரசு பெறதை பார்த்தாச்சு. ஸோ குடியரசுன்ற பேப்பர் போட்டாச்சு. அப்புறம் ரிவால்வர் நமக்கு கிடைக்கும். ரிவோல்ட்டை கையில் எடுக்கும் 1928. புரட்சி பண்ண ஆரம்பிக்கும் 1933. பகுத்தறிவு வளர ஆரம்பிக்குது 1934. விடுதலை கிடைச்சது 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும். ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமாக கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். ஸோ சித்திரபுத்திரன் அப்படின்னா யாருன்னு கேட்டால் அது பெரியாருடைய புனைப்பெயர். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியான சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். ஸோ இவர் தொழிலமைப்பில் முக்கியமானவராக பார்த்தோம் இல்லையா, சிங்காரவேலர். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சாதி ஒழிப்பு என்னும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். ஸோ 1936, 35 வரையுமே பேப்பர் போட்டாச்சு, விடுதலை கிடச்சிருச்சு. 1936 புக்கே போட்டாச்சுப்பா, சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புக்கு தமிழில். B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையினை பெரியாரும் ஆதரித்தார். ஸோ ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனி தேர்தல் தொகுதி கொடுத்துருங்கப்பா. 1937 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்வதற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். ஸோ 1937 ராஜாஜி தலைமையில் அரசோட செயல்பாட்டை எதிர்க்கிறக்காண்டி பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய படமாக அறிமுகம் செய்கிறக்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தியிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 39 வரையும் புக்கு போட்டாச்சு, பேப்பர் போராட்டம் நடத்திடுவோம் 1937 39 வரையும். தமிழ்நாடு அரசில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ பெரியார் சிறையில் வச்சாச்சு, இப்போ நீதி கட்சியின் தலைவராகவும் ஆயிட்டார். இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. இப்போ சுயமரியாதை இயக்கத்து கூட நீதி கட்சி இணைச்சாச்சு. அதற்கு 1944 திராவிடர் கழகம் தி.க. என புது பெயர் சூட்டப்பட்டது. ஸோ 1944 தான் தி.க. திராவிடர் கழகம். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி 1952 to 54 பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம், சாதி அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்த பெரியார் திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். ஸோ 1952 to 54 ராஜாஜி ஹிந்தி மொழியை அறிமுகம் பண்ணதாக இருக்கட்டும், இந்த குலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பள்ளியில் அவர் செஞ்ச பெரிய தப்பு. இதனாலேயே அவர் அவருடைய சிஎம் போஸ்டிங்கை இழந்திருப்பார். ஸோ குலக்கல்வி திட்டம் சாதி அடிப்படையாக கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியார் அதுக்காண்டி போராடுறாரு. இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. இது ராஜாஜி பதவி விலகலுக்கு காரணமாயிருது. காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எய்தினார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதியாக இருந்திருக்காரு. எப்படி சொல்கிறோன்னா, பெரியார் ஆணாதிக்க சமுதாயத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தனமாக வலியுறுத்தினார். ஸோ பெண்களுக்கு சுயமரியாதை மாநாடு நடத்தி பெண்களுடைய மோசமான நிலையை குறித்து குரல் கொடுக்க ஆரம்பிக்காரு. பெண்களுக்கு விவாகரத்து பெறலாம், சொத்தில் பங்கு பெறலாம், எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தைகளை மறுத்த அவர் பெண்களை பொருளாவாக நடத்துகிறீங்க, அவங்களுக்கு மாற்றாக திருக்குறள்லேருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்ணியம் குறித்த பெரியார் முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் தமிழ்நாடு ஹிந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. ஸோ 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தமிழ்நாடு ஹிந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒன்று 1989 தமிழ்நாடு ஹிந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒன்றை அறிமுகம் செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களில் சம உரிமை உண்டு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியது.
இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெட்டைமலை சீனிவாசனும் எம்சி ராஜாவும் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுவரையும் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரியார் டாப்பிக்கில் 10.4 வந்து ஃபஸ்ட்டு சுயமரியாதை இயக்கம், அதாவது எழுத்தறிவின்மையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியார் வந்து முன்னெடுக்கிறாரு. பெரியார் அப்படின்னா யாருன்னா, அவர் வந்து ஈவேரா அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஈரோட்டை சேர்ந்த ஒரு வணிகருடைய பையன்தான் இவர். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். 1879 1973 வரையும் இவருடைய வருஷம். வேங்கடப்பர், சின்னத்தாய் அம்மாள் ஆகியோருடைய மகனாக இருக்கார். வாரணாசியிலையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோன்னா இந்து மதத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஈரோட்டோட நகரசபை தலைவராக பதவி வகிக்கார். 1918 1919 வரையும் ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி வகிக்கிறாரு. 1917 பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் சி ராஜாஜியோட முன்முயற்சியால் பெரியார், பி வரதராஜுலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸில் சேர்ந்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸ்லேருந்து நடத்தப்பட்ட ஒரு அதாவது சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை வருது. அதை வந்து யார் நடத்திட்டு இருக்காங்கன்னா, வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து உணவு பரிமாறுறதுல சாதி முறை பின்பற்றப்படுது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு பெரியார் வந்து அதுக்கு மெஷர்ஸ் எடுங்கன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆனால் யாருமே அதை கேட்காதனால அவர் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறாரு. இதுக்கு முன்னாடி வைக்கம் போராட்டமும் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. வைக்கம் போராட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறவர் யாருன்னா, ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தனியாக வந்து 1925 என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தனியாக வந்துட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று தொடங்குறாரு. 1925 காங்கிரஸ் மாநாட்டு. அதுக்கப்புறம் பகுத்தறிவு தொடர்பான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்புறக்காண்டி ஃபர்ஸ்ட்டு குடியரசு 1925, அடுத்த ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 இந்த பேப்பர்ஸ் எல்லாம் தொடங்குறாரு. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு. இதழிலும் சமூகம் பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதியிருக்காரு. சித்திரபுத்தன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ ஹிந்தி எதிர்ப்புக்கு குரல் கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த குலத்தொழில் கல்வி அதுக்கு வந்து எதிராக குரல் கொடுத்துருக்காரு. வாழ்க்கை துணை அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக்கை வந்து இவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு பெண்களுக்காண்டி. 1989 வந்து தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1919 ரவுலட் சட்டம், 1929 டிஎன்பிஎஸ்சி, 1939 நம்ம ஒரு தன் சுயசரிதை புக்கு ஜிவிஎஸ் சரித சுருக்கம் அப்படிங்கிற ரெட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை புக்கு 1939. 1989 வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.